வெள்ளம் வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டை வந்து ஓரங்கட்டுறாங்க. எந்த நிதியும் வந்து தமிழ்நாட்டுக்கு மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கறத விட குறைச்சி தான் நமக்கு மாநிலத்தில் கொடுக்குறாங்க. எல்லா சூழ்நிலையும் சமாளித்து தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே முதல் மாநிலம் வந்து பொருளாதார வளர்ச்சியில் 11.19% உயர்த்தி காட்டியிருக்காங்க. இது இந்தியாவிலே இரட்டை சதவீத பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இப்படி பல சுமைகளை வந்து கல்வி கட்டணமாக இருக்கட்டும், புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து திணிக்கிறாங்க நம்மள்ட்ட. மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கிறாங்க. இப்படி பல சட்டங்களை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு புறம்பா செய்கின்ற ஒன்றிய அரசை வன்மையாக இந்த நேரத்தில் நாங்கள் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கிறது மக்களோட வாழ்வுரிமை போராட்டமாக வாழ்வுரிமையா இருக்குது. இதற்கு மத்திய கவர்மெண்ட் எப்போது நடக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இவங்க புதுசா ஒரு 125 நாள்னு அறிவிக்கிறாங்க. கடமை ஒரு புதுலூர்ல வேலை செய்யறவங்களை போய் செங்கிப்பட்டில் வேலை பாருங்கிறாங்க. செங்கிப்பட்டில் வேலை செய்யறவங்களை போய் திருக்காட்டுப்பள்ளியில் வேலை பாருங்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்பர் மெத்தட் எல்லாம் தயார் பண்ணி நம்ம அலக்கடிச்சு மக்களுக்கு புரிய விடாம பண்றாங்க. ஒரு 125 நாள் நாட்கள் அதிகரிச்சு 40 நாள் ஆக்குறதுக்கு என்ன நடவடிக்கையோ அதை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. மற்றபடி இதுல புதுசா அவங்க ஸ்கீம் செய்யறங்கிற பேர்ல மக்களை கெடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கையோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சுதான் பல சின்ன சின்ன எளிய குடும்பங்கள் உணவு அளவுக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கு பாதகம் விளைவிக்கிறாங்க. பல வகையில வஞ்சகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வகை 2 வகைன்னு சொல்ல முடியாது, பல வகையில வஞ்சகம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இது பண்ற மாதிரி விவசாயிகளுக்கு சில பல இது இருக்குது. கல்விக்கான தடைகள், நீட்டு தேர்வு, ஃபண்டு கொடுக்கறது, பல ஒண்ணு சொல்லிக்கிட்டே போனா சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான சொல்லிட்டு போலாங்க. அது மாதிரி இருந்து. ஆமா, ஒரு நடிகரை ஏவி விட்டு அவங்க ஒரு விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தண்ணி போட்டு அசால்ட்டா கொண்டு போயிடுவாங்க. எங்க தலைவரோட உழைப்புக்கு இதெல்லாம் ஒரு ஈடாகாது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ற பெயரை மாற்றி இப்பொழுது விபிஜி ராம்ஜி என்கின்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த திட்டமானது நிதியிலே இந்த பட்ஜெட்ல வந்து 9,115 கோடி நிதியை வந்து குறைச்சிட்டாங்க. ஆனால் 125 நாளாக ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்தந்த ஊரில் செஞ்சுக்கிட்டு இருந்த கிராம வேலைவாய்ப்பு திட்டத்தை இப்போ மாற்றி வேற ஊருக்கு கூட புதலூரில் குறிப்பாக இருக்கிற 100 நாள் வேலை தொழிலாளிகள் வந்து கச்சமங்கலத்துக்கு மாற்றலாம். கச்சமங்கலத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரத்தூருக்கு மாற்றலாம். இப்படி ஊரை வந்து மாற்றி செய்யக்கூடிய ஒரு பொதுமக்களுக்கு தேவையில்லாத ஒரு திட்டத்தை திணிக்கிறாங்க. இடையூறு மாதிரி இருக்கு. கண்டிப்பா இருக்கு. பல மடங்கு இடையூறா இருக்கு. இதை வன்மையா கண்டிச்சு தான் இன்னைக்கு மதசார்பற்ற அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுல மாநில அரசோட பங்கு வந்து 100% இருந்துச்சு. இப்ப குறிப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாநில அரசுக்கு நிதி சுமையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக 60% வந்து ஒன்றிய அரசும், 40% வந்து மாநில அரசும். இது வந்து மாநில அரசுக்கு பெரிய ஒரு நிதி சுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது திருப்பரங்குன்றத்தில் ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணி தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவா இருந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து கெடுக்கிற வகையில் எப்படியாச்சும் எந்த சூழ்நிலையாச்சும் இப்போ அமித்ஷா வந்து பேசுறாரு, பீகாரில் ஜெயிச்சோன்ன அடுத்தது தமிழ்நாடு தான் எங்க இலக்கு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறது. அவங்க வந்து அராஜகம் மூலியமா தமிழ்நாட்டில் வேறுபடணும்னு பார்க்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அது எடுபடாது. இதுக்கு வந்து நம்ம அதிமுகவும் அவங்களுக்கு துணை போறாங்க. அதுதான் ரொம்ப திராவிட கட்சியில அவங்க பண்றது எங்களுக்கு ரொம்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ற துரோகமா நாங்க நினைக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பெல்லாம் அருமையா இருக்கு. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இவங்க சில இதை வந்து தூண்டி விட்டு விளம்பரம் தேடுறதுக்காக தொலைக்காட்சியில் இப்படி எல்லாம் பண்றாங்க. ஆனா முழுக்க முழுக்க வந்து தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் சிறப்பான முறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது.